கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் புனித பிரான்சிஸ் அசிசியார் யூபிலே ஆண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம் அனைவரையும் அன்போடு அழைத்து இந்த கொண்டாட்டத்திலும் இந்த இறைவேண்டலிலும் நாம் பங்கு பெறுவதற்கு வாய்ப்பளித்திருக்கின்ற கப்புச்சின் துறவிகள் அனைவருக்கும், அவருடைய தலைவர் அருள்பணியாளர் மேத்யூ அவர்களுக்கும், பங்கினுடைய பங்கு அருள்பணியாளர் அவர்களுக்கும், மற்ற தந்தையர்களுக்கும் சகோதரர்களுக்கும் நாம் அனைவரும் கரவுளை எழுப்பி நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது இந்த திருப்பலியில் நாம் பங்கு பெறுகிறோம். இந்த திருப்பலி ஆராதனை, ஜெபம் சொல்கிறது, இது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு தமிழ் வார்த்தை இருக்கிறது. அது என்ன யாருக்காவது தெரியுமா? தெரியும் உங்களுக்கு, ஆனால் அதை யோசித்து பார்த்துருக்க மாட்டீங்க. பொதுவான ஒரு வார்த்தை, இந்த ஆலயத்திற்கு வர்றது, இங்கே ஜெபம் சொல்கிறது, இதுக்கெல்லாம் பொதுவான ஒரு வார்த்தை. நன்றி சொல்வது, வெரி குட். இறைவேண்டல், இன்னும் வேறு பொதுவான வார்த்தை ஆமென். வழிபாடு, இது நற்கருணை வழிபாடு. இந்த வழிபாடுன்னு வார்த்தை இருக்குல்ல, இதை விட பொருளுள்ள வார்த்தை இதற்கு வேறு எந்த வார்த்தையும் இருக்க முடியாது. வழிபாடு, அதாவது வழிபடுதல். நம்ம வழிபாடுன்னு நினைக்கிற ஆண்டவருக்கு பலி செலுத்துறது, ஆராதனை செலுத்துறது, இதெல்லாம் வழிபாடு நினைக்கிறோம், உண்மைதான். ஆனால் அதற்குள்ளும் ஒரு ஆழமான கருத்து இருக்கிறது. வழிபடுதல் என்றால் ஆண்டவருடைய வழியில் நான் படுதல், ஆண்டவருடைய வழியில் நான் நடப்பது. எவ்வளோ பொருளுள்ள வார்த்தை பாருங்கள். நம்ம வழிபடுறதுனால ஆண்டவருக்கு என்ன நடந்துட போகுது? திருப்பலியில் ஒரு புகழுரையில் இப்படி வாசிப்போம், நாங்கள் உம்மை புகழ்ந்தரிப்பதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது எனினும் எங்களுடைய மீட்புக்காக பயன்படுகிறது. அது ஆண்டவரை வழிபடுவது, அவரை போற்றுவது, பாராட்டுவது தான் எதற்கு? நாம் மீட்படைவதற்காக பயன்படாது. ஆண்டவருக்கு பெருசு பயனை கொடுக்காது. ஏன்னா எல்லாருமே ஆண்டவரை வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் எல்லாருக்கும் ஆண்டவர் அருள் பொழிகிறார். இந்த சூரியன், சந்திரன், இயற்கை எல்லாம் ஆள் பார்த்தா பலன் கொடுக்குது, எல்லாருக்கும் கொடுக்குது. சூரியன் வெப்பத்தை, தேவையான வெப்பத்தை எல்லாருக்கும் கொடுக்குது. கடவுளை போட்டுறவனுக்கு கொடுக்குது, ஏற்று பேசுகிறவனுக்கு கொடுக்குது, கடவுளை இல்லைன்னு சொல்கிறவனுக்கு கொடுக்குது. இப்படி கடவுள் எல்லோருக்கும் அருள் பொழிகிறார். ஆகவே அவரை வழிபடுவது என்பது அவருக்கு புகழ்ச்சி கொடுப்பது மட்டுமல்லாமல் அவருடைய வழியில் நாம் நடப்பது. அதுதான் உண்மையான பொருள். ஒவ்வொரு வழிபாடும் நமக்கு அதைத்தான் கற்றுக் கொடுக்க வேண்டும், கற்றுக் கொடுக்கிறது. அதை என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை புரிந்து கொள்வது நம் ஒவ்வொருவரை பொறுத்தது. உதாரணத்துக்கு நற்செய்தியை எடுத்துக்கொள்வோம். நற்செய்தியில் அந்த சீனை நினச்சி பாருங்கள். கடைசியாக இயேசு சீடர்களோட உணவு அருந்துகிறார். இயேசுக்கு நல்லா தெரியுது என்னென்ன நடக்க போகுதுன்னு, எல்லாம் தெரியுது. அவரோடு கூட 3 வருடம் இருந்தவர்கள் அமர்ந்து அவரோடு உண்ணுகிறார்கள், குடிக்கிறார்கள். அந்த சமயத்தில் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அவங்களுக்குள்ள சந்தேகம் யார் யாருன்னு கேட்டுக்கிறாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒருத்தங்க சைகையில் கேட்டுக்கிறாங்க. ஒருத்தர் நேரடியாக கேட்டுறாரு ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் என்ன சொல்லார்? இந்த அப்பத்துண்டை ரசத்தில் தோய்த்து யாருக்கு கொடுக்குறேனோ அவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லிவிட்டு யார் கொடுக்குறாரு? யூதாசு கொடுக்குறாரு. அப்போ கூட அவங்களுக்கு யாருக்கும் புரியல.
அப்போ யூதாஸ் காட்டி கொடுக்க போகிறான் என்று நன்றாக தெரிகிறது. தெரிந்தும் அவனுக்கு உண்ண கொடுக்கிறார். அப்படி என்றால் யூதாஸிடம் பகைமை இருக்கிறது, இவரிடம் என்ன இருக்கிறது? அன்பு பாசம் மட்டும்தான் இருக்கிறது. புனித அசிசியார் பாடல் எத்தனை முறை கேட்டாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்குன்னு சொல்லி, எங்கெங்கெல்லாம் பகைமை இருக்கிறதோ அங்கெல்லாம் அன்பை விதைக்க வேண்டும். அதுதான் அவருடைய ஜெபமாக இருந்தது. அதை இயேசு செய்கிறார். அதை பார்த்தும் கூட அவருக்கு துரோகம் தான் செய்கிறார்கள். எப்படிப்பட்ட துரோகம்? ஆங்கிலத்தில் பிட்ரேயல்னு சொல்லுவாங்க. காட்டி கொடுப்பது என்பதை துரோகம். அவ்வளோ அன்பு செய்த ஆண்டவருக்கு இவன் முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறான். முத்தம் என்பது எவ்வளோ புனிதமானது, அன்பினுடைய அடையாளம். அதை பயன்படுத்தி ஆண்டவரை காட்டி கொடுக்குறான் என்றால் அவனை சாத்தான் எப்படியெல்லாம் வேலை செஞ்சுருக்குன்னு பாருங்கள். அப்படிப்பட்டவனுக்கு கூட ஆண்டவர் நல்லது செய்கிறார். அவன் கொஞ்சம் யோசிச்சிருந்தானா அவன் செத்துருக்க மாட்டான், தற்கொலை செய்திருக்க மாட்டான். ஏன்னா அவன் கடவுளுடைய அன்பிலிருந்து வெகு தொலைவில் போயிட்டான். கடவுள் என்னை அன்பு செய்கிறார் என்பதை மறந்து விட்டான். ஏன்னா அவனுக்கு அவ்வளவு குற்ற உணர்வு. அன்புக்குரியவர்களே, இந்த மனநிலை, இயேசுவிடம் இருந்த மனநிலை நமக்கும் தேவை. யாரெல்லாம் நம்மோடு பகைமையோடு இருக்கிறார்களோ, பகை உணர்வோடு நம்மோடு இருக்கிறார்களோ, அவரிடம் நாம் அன்பை காட்டுவோம் என்பது ஒரு வழிபாடு, ஒரு வழிபடுதல். இறைவனை வழிபடுதலுக்கு அது ஒரு அடையாளம். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நெல்சன் மண்டேலாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தென்னாப்பிரிக்க நாட்டில் அவர் அந்த நாட்டினுடைய உயர் பதவியில் இருந்தவர். அவர் 24 வருடங்கள் மக்களுடைய விடுதலைக்காக சிறையில் இருந்தவர். நம்முடைய காந்தியடிகளை போன்று அவர் அந்த நாட்டினுடைய தலைவரான பிறகு ரொம்ப எளிமையாக வாழக்கூடியவர். ஒரு நாள் அவர் தன்னுடைய உதவியாளரோடு ஒரு உணவகத்திற்கு உணவு உண்ண செல்லுகிறார். அவரும் அவருடைய உதவியாளர் மட்டும், யாருக்கும் தெரியாது. அவர் சாதாரண நம்மளை போல் போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட போய் உட்கார்றார். பக்கத்து டேபிளில் இன்னொருத்தர் ஏற்கனவே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார். இவரை பார்த்த உடனேயும் அந்த சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவர் கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, உடலாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு, பயத்தில் நடுங்கிட்டு இருக்கார். இதை பார்த்துட்டு உதவியாளர் மண்டேலாட்ட கேட்குறார், என்னன்னு தெரியல, நம்ம வந்த உடனேயும் நல்லா அது வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவர் திடீர்னு இப்படி அவர் உடம்புலாம் வேர்த்து இருக்குது, பயந்துக்கிட்டு இருக்காரு, என்னன்னு தெரியல. அவரை வர சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு அவரை கூப்பிட்டு அவர் முதல்ல தட்டி கொடுத்து, கவலைப்படாங்க, என்ன கவலை உங்களுக்கு, சாப்பிடுங்க அப்படின்னு அவர் டேபிளில் உட்கார வச்சு சாப்பிட சொல்கிறார். சாப்பிட்றாங்க. அந்த ஆள் கொஞ்சம் தெம்பாகிட்டார். சாப்பிட்டு எல்லாம் வெளியே போயிட்டாங்க. வர வழியில் அவர் கேட்டார் உதவியாளர், யாருங்க அவர் உங்களுக்கு தெரியுமான்னு. அப்போ அவர் சொன்னார், அவரை நல்லா தெரியும், எனக்கு 24 வருஷம் ஜெயிலில் இருந்தேன்ல, அதில் ஒரு சில வருடங்கள் எனக்கு சிறை அதிகாரியாக இருந்தவர். ஒரு முறை அவருக்கு ஏதோ ஒரு கோபம் வீட்டில் 2 மணி நேரம் தொடர்ந்து என்னை அடித்து கொண்டே இருந்தார். பெரிய லத்தியால் அடித்து துன்புறுத்திருக்கிறார். யார்? அந்த மனிதர். இப்போ அவர் ரிட்டையர் ஆகி இருக்கிறார். இவரை சந்தித்தவுடன் அவருக்கு தான் செய்த அந்த தவறு ஞாபகத்துக்கு வருகிறது. அவர் இப்போ ஜனாதிபதியாக இருக்கிறார். அந்த பயம், இதையெல்லாம் ஒன்றும் காட்டிக்கொள்ளாமல் நெல்சன் மண்டேலா அவர்கள் அவரை அழைத்து அவரை ஆசுவாசப்படுத்தி அவரை உண்ண வைத்து மகிழ்ச்சியோடு அனுப்பி வைத்தார். அது எவ்வளவு மாற்றத்தை அந்த மனிதருக்கு மாற்றி ஏற்படுத்தி இருக்கும். அன்பிற்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. அவர் கடவுளை வழிபடுகிறார் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க உண்மை. இயேசு அதைத்தான் சொல்லுகிறார். மற்ற சீடர்கள் காட்டி கொடுத்தார்களே, இந்த நற்செய்தியிலே வாசிக்கிறோம். பேதுரு சொல்கிறார், உங்களால் உயிரை கூட கொடுப்போம், சொல்லுங்கள், வாயில் சொல்லலாம், ஆனால்
உயிரை கொடுக்கக்கூடிய நேரம் வந்தால் கொடுப்பியா? நம்மள கையில் காசே இல்லைன்னு வச்சுங்க, எனக்கு காசு நிறையா வந்து நிறைய ஏழைங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லலாம். ஆனால் வந்த பிறகு செய்வோமா? ஆண்டவர் இயேசு நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் புனித அசிசார் போன்று எளிமையான உள்ளம். எளிமை, எதிலும் எளிமை, பேச்சிலும் வாழ்விலும் செயலிலும் எளிமை, தூய்மையான எண்ணம், தாழ்ச்சி, இயற்கை மீது அன்பு. இதை புனித அசிசியார் வாழ்ந்து காட்டினார். அவருடைய வாழ்வில் மிக முக்கியமான பண்புகளாக இதை சொல்லலாம். எளிமை, தாழ்ச்சி, இயற்கையின் மீதும் மனிதர்கள் மீதும் அன்பு. இயற்கை மீது அன்பு என்றாலே அது மனிதரையும் குறிக்கிறது. நாமும் இயற்கையோடு ஒன்றுபட்டவர்கள். இன்று இயற்கையை எவ்வளவு தூரத்திற்கு நாம் பாழாக்கி கொண்டிருக்கிறோம், அதில் நம் ஒவ்வொருவருக்கும் பங்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கு எதிர்மாறாக இயற்கையை பாதுகாக்கிற ஏதாவது ஒரு சின்ன செயலை செய்தோம் என்றால் அது இயேசுவை வழிபடுவதற்கு ஒப்பாகும். நாம் செலுத்துகின்ற வழிபாட்டுக்கு அர்த்தம் இருக்கும். இயற்கை எவ்வளவு அழகானது, அதை அழித்தால் என்ன நடக்கும் என்பதற்கு ஒரு உதாரணம். மொரீஷியஸ் என்ற ஒரு நாடு இருக்கிறது. அந்த நாடு முதலில் போர்ச்சுகீசியர்களால் தான் அந்த நாடு ஆக்கிரமிக்கப்பட்டது. அவர்கள் முதலில் அந்த நாட்டுக்கு செல்லுகிறார்கள். காடுகள் நிறைந்த பகுதி, மனிதர்களே இல்லாத ஒரு பகுதியாக இருந்தது அது. அங்கே அவங்க போகிறாங்க, போய் ஆக்கிரமிக்கிறாங்க. அப்போ உண்பதற்கு அவர்கள் பார்க்கிறார்கள், அங்கே ஒரு பறவை இருக்கிறது. ஆனால் அது பறக்காது, டூடு என்ற பறவை. ஏன் பறவை பறக்காதுன்னா, பறக்கிறதுக்கு அவசியமே இல்லை. எப்போ பறவை பறக்கும் என்றால், எப்போ பறக்கும், ஆபத்து இருந்தால் தான் தப்பிச்சுக்கிறதுக்காக பறந்து போகும். பூமியில் அதுக்கு எந்த அபாயமும் இல்லை. அந்த பறவை அவ்வளவு கொழு என்று பழங்களை தின்று இயற்கை உணவை உண்டு அவ்வளவு நிறைய தெம்போடு இருந்திருக்கு, நிறைய கோழி. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு இதுதான் நமக்கு உணவு என்று சொல்லி அதை சாப்பிட ஆரம்பித்தார்கள். சாப்பிட ஆரம்பித்த பிறகு அதனுடைய சுவை ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் என்ன பண்ணாங்க, பார்க்குற எல்லா பறவையும் அந்த பறவைகளை எல்லாத்தையும் அடித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயத்தில் அந்த காட்டில் ஒரு மரம், அந்த மரத்துக்கு பேர் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது படிக்கும் போது, கல்வாரி. மரத்து பேர் என்ன? கல்வாரி. அந்த மரம் நல்ல உயர்ந்து வளருகின்ற மரம். அந்த மரத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், அதில் ஒரு மரத்துண்டை எடுத்து கையில் தூக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப இலகுவாக இருக்கும், வெயிட்டே இருக்காதான், ஆனால் உடைக்கவே முடியாதான், அவ்வளவு ஸ்ட்ராங்கானது. ஆக அந்த மரங்களை எல்லாம் வெட்டி இந்த போர்ச்சுகீசியர்கள் கப்பல்கள் செய்வதற்கும் போட்டு இதெல்லாம் செய்கிறதுக்கும் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. நிறைய ஏற்றுமதி பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த பறவையை சாப்பிட ஆரம்பித்தாங்க, இந்த மரத்தை வெட்ட ஆரம்பித்தாங்க. ஒரு காலத்தில் அந்த பறவைகளே அழிந்து போய்விட்டது. அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, எல்லாம் அடித்து சாப்பிட்டாங்க. அதை இனத்தை பெருக்க வேண்டும் என்பதில் இவர்களுக்கு எந்த ஒரு ஆர்வமும் இல்லை, சுத்தமாக பயன்படுத்தி விட்டார்கள். அதற்கு பிறகு இந்த மரத்தையும் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். இந்த பறவைகள் அழிந்து ஒரு 100 வருடம் கழித்து இந்த கல்வாரி மரம் எல்லாம் அழிந்து போய்விட்டது. அதற்கு பிறகு அந்த மரமே இல்லை அந்த நாட்டில். காரணம் என்னவென்று கண்டுபிடித்தார்கள் என்றால், இந்த பறவைகள் வாழ்ந்தவரை இந்த மரங்கள் வாழ்ந்த, இந்த மரங்கள் வாழ்ந்தவரை இந்த பறவைகள் வாழ்ந்தன. இந்த மரத்திலிருந்து வருகின்ற பழங்களைத்தான் தின்று அதிலிருந்து விதைகள் வெளியேற்றப்பட்டு அந்த விதைகள் மலர்ந்து இப்படி மரங்கள் பெருகிக்கொண்டே இருந்தது. இந்த மரங்களுடைய பெருக்கத்திற்கு இந்த பறவைகள் காரணமாக இருந்தது. இந்த பறவைகள் அழிந்ததால் அந்த மரங்கள் அழிந்து போய்விட்டது. அப்படி என்றால் இயற்கையில் ஒரு உயிருக்கும் மற்ற உயிருக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று பாருங்கள். இந்த தொடர்புகளை பாதுகாக்க வேண்டியது மனித இனத்தினுடைய கடமை. அதை தவறினோம் என்றால் பெரிய அழிவு மனிதர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அதனுடைய அடையாளங்களை இப்பொழுதே நாம் உலகில் பல இடங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் புனித அசிசியார்
இயற்கையினுடைய மேன்மையை உணர்ந்து இயற்கையை நேசித்தார். நாமும் இயற்கையை நேசிப்போம். அவரை போன்று எளிமை, தாழ்ச்சி, அன்பு இந்த பண்புகளில் நாமும் வளர்ந்தோம் எனில் நிச்சயமாக நம்முடைய முடிவு மகிழ்ச்சியான முடிவாக இருக்கும். எல்லாரும் சாவை பார்த்து பயப்படுவோம். அசிசியார் பயப்படாரா? அவர் வரலாறு சொல்லுது, சாகிறதுக்கு முன்னாடி எல்லாம் அவருடைய துறவியெல்லாம் சூட நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் சந்தோஷமாக சாவை கூப்பிட்றாரு. எப்படி கூப்பிட்றாருன்னா, சகோதரி மரணமே வா, என்னை கூட்டிகிட்டு போ, ரொம்ப ஆவலாக இருக்கிறேன், என்னை அழைச்சிக்கிட்டு போன்னு மகிழ்ச்சியோடு வேண்டுறார். ஏன்? சாவை கண்டு பயம் இல்லை. ஏனெனில் அவருக்கு தெரியும், வாழ்ந்த நாள் வரை அவர் இயற்கையும் மனிதர்களையும் நேசித்த காரணத்தினால் அவருக்கு மரணத்தை பற்றி கவலை இல்லாமல் இருந்தது. கபீர்தாசன் ஒரு புலவரை பற்றி நாம் படிச்சிருப்போம் பள்ளிக்கூடங்களில். அவர் சொல்கிறார், அவர் சாகும் பொழுது ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தாராம். சிரிச்சுக்கிட்டே தான் செத்து போயிருக்கிறார். அவர் சாகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு, நான் பிறந்தபோது எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க, நான் சாகும்போது எல்லோரும் வருத்தமாக இருக்காங்க, அழுறாங்க, ஆனால் நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னார். ஏன்னா அவருடைய வாழ்வில் அவர்களுக்கு நிறைவு இருந்திருக்கிறது. கடவுள் என்னை எதற்காக படைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி வாழ்ந்திருக்கிறேன் என்ற திருப்தி யாருக்கிறதோ அவர்கள் மரணத்தை தைரியமாக எதிர்கொள்வார்கள். அதற்கு மிகப்பெரிய உதாரணம் இயேசு கிறிஸ்து. அவரை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த ஒரு புனிதர் ஒருவர் உண்டு என்றால் அதற்கு புனித அசிசியாரை தான் உதாரணமாக சொல்லுவார்கள். ஆகவே தான் அப்படிப்பட்டவருடைய நினைவை, திருவை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் இந்த ஆண்டை புனித அசிசியாரின் யூபிலி ஆண்டாக அறிவித்திருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்கள், இவரை போன்று இயற்கையும் மனிதர்களையும் அதிலும் மனிதரில் உள்ள ஏழை எளிய மக்களை நாம் நேசிக்க கற்றுக்கொள்வோம். அதைத்தான் பழைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு நமக்கு கற்பித்து சென்றார். அவர் ஒரு முறை சொன்னார், அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது 2 தடவை ஓட்டு எடுத்து எண்ணுறாங்க. இவருக்கு அதிக ஓட்டுகள் வருகின்ற நேரத்திலே அருகில் இருந்த ஒரு கர்தினால் அவரிடம் சொன்னாராம், நீங்கள் தான் திருத்தந்தை அப்போ போகிறீங்க, ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் ஏழைகளை மறந்து விடாதீர்கள், போப்பான பிறகு ஏழைகளை மறந்து விடாதீர்கள் என்று சொன்னாராம். அதை அவர் ஏற்கனவே பின்னாடி சொல்லியிருக்கிறார். ஆகவே தான் அந்த திருத்தந்தை அவர்கள் இந்த நமது திரு அவை ஏழைகளின் திரு அவையாக இருக்க வேண்டும், அது மட்டுமல்லாமல் ஏழைகளுக்கான திரு அவையாகவும் இது இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே அன்புக்குரியவர்களை, இந்த புனிதமான நாளிலே புனித அசிசியாருக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அவருடைய பரிந்துரையால் நாம் அனைவரும் நலமோடு வாழ வேண்டும். அவருடைய வாழ்வில் நாம் கண்ட பண்புகளை எல்லாம் நாமும் நம்முடைய வாழ்வில் மேற்கொண்டு இறைவனுக்கு உண்மையான வழிபாடு செலுத்துகின்றவர்களாக மாறுவதற்கு இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம்.